Right. Right. Okay. Assalamu alaikum. Good evening, பிள்ளைகள். ஆம், right. நான் பேசுறது கேக்குதானே எல்லாருக்கும்? கட்டில போடுங்க ஒரு ஆள். நான் பேசுறது கேக்குதா? அடுத்து இந்த ஸ்கிரீன் விளங்குதா எல்லாருக்கும்? ஸ்கிரீன் விளங்குது தானே? ரைட். ஓகே. அடுத்தது ஆ, நான் ஒரு குரூப் லிங்க் போடுறேன். சரி, இனி பேப்பர் கிளாஸுக்குரிய எல்லா லிங்க் அதே மாதிரி மற்ற விஷயங்கள்லாம் நான் இந்த குரூப்ல தான் போடுவேன். அதே குரூப்ல ஜாயின் ஆகிக்கொள்ளுங்க எல்லாரும். ரைட். இந்த குரூப்ல ஜாயின் ஆகுங்களா? ஓகே. ஸ்டார்ட் பண்ணுவோம் அப்ப. இப்ப வந்து இந்த கிளாஸ் வந்து உங்களோட ஃபைனல் எக்ஸாமை டார்கெட் பண்ணி நம்ம இப்போவே ஸ்டார்ட் பண்றோம். உங்களோட ஃபைனல் எக்ஸாமுக்கு 1 இயருக்கு முந்தி. என்ன ரீசன் சொன்னா, நீங்க இப்ப எங்கள்ட்ட வளமையா கிளாஸுக்கு வர பிள்ளைகளுக்கு தெரியும். புதுசா ஜாயின் ஆகிறாங்களுக்கு சொல்றேன். ஆஹ் நீங்க எவ்வளவுதான் தியரியை படிச்சாலும் நம்ம பேப்பர் செய்யற வரைக்கும் என்ன செய்யலாது, ஃபைனல் எக்ஸாம்ல நீங்க ஸ்கோர் பண்ண இயலாது. சரிதானே? அப்ப தியரி வந்து கட்டாயம் தெரிஞ்சிருக்கணும். அதை வச்சு பேப்பர் செய்ய தெரியணும். சரிதானே? அப்ப உங்களோட ஃபைனல் எக்ஸாமை நீங்க ஈஸியா ஃபேஸ் பண்றதுக்கு உங்களுக்கு இப்போவே நாங்க கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறோம். அப்ப இந்த 1 இயருக்குள்ள நம்ம என்ன செய்ய போறோம்னு சொன்னா, இந்த கிளாஸ்ல ஒவ்வொரு யூனிட் வைஸா நம்ம என்ன செய்வோம்னா கேள்வி செய்வோம். எம்சிக்யூ, ஸ்ட்ரக்சர், எஸ்ஏன்னு சொல்லி ஒவ்வொரு யூனிட் வைஸா நம்ம கேள்வி செய்வோம். சரிதானே? அப்ப இதுல வந்து கிட்டத்தட்ட நம்ம எல்லா யூனிட்டும் கம்ப்ளீட் பண்ணி முடிகிற நேரம் நீங்க 1500 எம்சிக்யூ மேல செஞ்சிருப்பீங்க. 1500 எம்சிக்யூக்கு மேல நீங்க ஒவ்வொரு யூனிட் எல்லா யூனிட்டையும் சேர்த்து நீங்க 1500 எம்சிக்யூ மேல செஞ்சிருப்பீர்கள். அதிகமான ஸ்ட்ரக்சர் எஸ்ஏ கேள்வி வந்து செஞ்சிருப்பீர்கள். சரியா? அதே மாதிரி இப்ப நீங்க ஃபைனல் எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் நம்ம படிச்சு நோட்ஸ் எல்லாம் பாடமாக்கணும்டா ஏ லெவல்ல எடுக்கலாம். ஃபைனல் எக்ஸாம்ல என்ற மைண்ட் செட் இருப்பீங்கன்னு சொன்னா ரைட், அது வந்து அந்த மைண்ட் செட்டை மாத்திக்கொள்ளுங்க. அது எந்த விதத்திலையும் சாத்தியம் இல்லை. இந்த பாடத்துக்கு மட்டும் இல்ல, உங்களோட மற்ற 3 பாடத்தையும் சேர்த்தான் சொல்றேன் நான். நீங்க பாடமாக்கி மட்டும் படிப்பீங்கன்னு சொன்னா உங்களோட ஃபைனல் எக்ஸாம்ல நீங்க என்ன செய்யலாது, எடுக்க இயலாது. குறிப்பா நம்மட பாடத்தை பொறுத்த வரைக்கும் வாய்ப்பே இல்லை. அப்ப பாடமாக்குறதுக்கு ஒரு சில விஷயங்கள் நீங்க பாடமாக்கித்தான் ஆகணும். இந்த வரைவிலக்கணங்கள், சில முக்கியமான தியரிகள். மற்றபடி எல்லா விஷயத்தையும் விளங்கி தான் படிக்கணும். அப்ப எவ்வளவுக்கு நீங்க விளங்கி படிக்கிறீங்களோ அவ்வளவுக்கு உங்களோட ரிசல்ட்ஸ் வந்து என்ன செய்யணும்னு சொன்னா கூடும். சரிதானே? அடுத்தது எக்ஸாம் பேப்பருக்கு எப்படி விட எழுதணும் என்றது தெரிஞ்சிருக்கணும். நீங்க எழுதுற டேம் எக்ஸாம், இப்ப உங்களோட டேம் எக்ஸாம் வந்து பாத்தீங்கன்னா 25 எம்சிக்யூ, கொஞ்சம் ஸ்ட்ரக்சர், கொஞ்சம் எஸ்ஐ கேள்வி, அவ்வளவுதான். இப்படி இல்லாம உங்களோட ஃபைனல் எக்ஸாம் வரப்போறது இல்லை. நீங்க எல்லாத்தையும் பாஸ் பேப்பர் இருக்குன்னு நினைக்கிறேன். பாஸ் பேப்பர் இல்லாதாக்கள் பாஸ் பேப்பர் வாங்கிக்கொள்ளுங்க. நம்ம இந்த கிளாஸ்ல வந்து பாஸ் பேப்பர் கேள்விகளும் பார்த்துட்டு போவோம். சரியான கேள்விகள் தான் ஃபுல்லா. ஒவ்வொரு யூனிட்டா வந்து கேள்வி, முக்கியமான தியரிகளை வந்து விளங்கப்படுத்துவோம். அதோட சேர்த்து எக்ஸாமுக்கு எப்படி விட எழுதுற, கேள்வி வந்தா அதுக்கு நம்ம எப்படி விட எழுதுறங்கிறது தான். நீங்க தியரி கிளாஸுக்கு போறீரோ இல்லையோ, ஆனா கட்டாயம் பேப்பர் கிளாஸ் ஜாயின் ஆகிக்கொள்ளும். ஏன்னா பேப்பர் கிளாஸ் உங்களுக்கு மிக மிக முக்கியமான ஒரு கிளாஸா இருக்கு. அதே மாதிரி எக்ஸாம் நெருங்க இப்ப பாருங்க, இப்ப நீங்க கொஞ்சம் பேர் இருக்கிறீர்கள் இந்த கிளாஸ்ல. இப்ப போக 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 எக்ஸாம் நெருங்க என்ன செய்வாங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமா வந்து சேருவாங்க. கடைசி கட்டத்துல எக்ஸாமுக்கு ஒரு 2-3 மாசத்துல அந்த அதிகமான பிள்ளைகள் வருவாங்க. என்ன ரீசன்டா, ஒழுங்கான நோட்ஸ் இருக்காது, ஒழுங்கா பேப்பர் செஞ்ச எக்ஸ்பீரியன்ஸ் இருக்காது, ஒன்றுமே தெரியா, புதுசா பாடம் மாதிரி இருப்பாங்க. இல்லாட்டி படிக்கிற மைண்ட் செட் அந்த டைம்ல வந்து இருக்கு. சரிதானே? அப்ப அப்படி கடைசி கட்டத்தை ஜாயின் ஆகி கடைசி எக்ஸாமுக்கு 3 மாசத்துல முந்தி படிக்கிறதுங்கிறது உண்மையாகவே நம்மட பாடத்தை பொறுத்த வரைக்கும் சாத்தியம் இல்லை. கடைசி 3 மாசத்தை படிச்சு எடுக்கிறதுங்கிறது உண்மையாவே என்ன
அந்த அளவுக்கு சாத்தியம் இல்லை. நல்ல எஃபோர்ட் போட்டு படிக்கிறாள தவிர மற்றபடி மிச்சம் கஷ்டமாக இருக்கு. பாடமாக்கி மட்டும் நீங்க செய்யலாது. நிறைய விஷயங்கள் விளங்கணும். சில படங்கள் வரைய தெரியணும், படம் வரைஞ்சு பேர் உரிக்க தெரியணும், விளக்கம் எழுத தெரியணும், எந்தெந்த பாயிண்ட்ஸ்களுக்கு விளக்கம் எழுதுற, எதுக்கு விளக்கம் எழுதுறதுன்றது தெரியணும். கல்குலேஷன் பார்ட் இருக்கு, விவசாய பொருளில் ஒரு யூனிட் ஒன்று இருக்கு. அப்ப அது ஃபுல்லா கேள்விதான், மெட்ஸ் ரிலேட்டடான விஷயங்கள், கிராஃப்னு சொல்லி போகும். அப்ப இப்படி பல விஷயங்கள் வந்து உங்களோட சிலபஸ்ல இருக்கு. அப்ப இதெல்லாத்தையும் நீங்க கவர் பண்ணணும்னு சொன்னா கட்டாயம் பேப்பர் செஞ்சுதானே ஆகும். அதனால முதலாவது பாஸ் பேப்பர் இல்லாத ஆக்கள் பாஸ் பேப்பர் வாங்கிக்கும். பாஸ் பேப்பர் கட்டாயம். அடுத்து வந்து இப்படி நான் இப்ப இந்த ஃபர்ஸ்ட் யூனிட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இந்த டியூட் வந்து தருவேன் நான் உங்களுக்கு. இந்த டியூட்ல என்ன இருக்குன்னு சொன்னா ஃபுல்லாவே வந்து 100க்கு மேல எம்சிக்யூ கேள்வி இருக்கும், ஸ்ட்ரக்சர் கேள்வி இருக்கும், எஸ்ஐ கேள்வி இருக்கு இந்த டியூட் ஃபுல்லாவே. அப்ப நீங்க ஃபர்ஸ்ட் யூனிட்டுக்கு உங்களுக்கு உங்களோட நோட்ஸும் இந்த டியூட்டும் இருந்தாலே போதும். இதுல இருக்கிற கேள்வியில திருப்பி 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 செஞ்சு பார்த்தாலே போதும். நீங்க புதுசா எந்த ஒரு கேள்வி செய்யலைன்னாலும் பரவாயில்ல, இதுல நம்ம செய்யக்கூடிய கேள்விகளை திருப்பி திருப்பி செஞ்சு பார்த்தாலே போதும். உங்களோட டேர்ம் எக்ஸாமுக்கு பிரதானமா நம்மட இந்த டியூட்ல இருந்தான் கேள்வியில் வரும். சரியா? உங்க டேர்ம் எக்ஸாமுக்கு இந்த டியூட்ல இருந்தான் கேள்வியில் வரும். இந்த டியூட்ல ஒவ்வொரு கேள்வியை நம்ம பார்த்துட்டு போகல. நீங்க பாருங்க, நீங்க இது வரைக்கும் செகண்ட் டைம் வரைக்கும் செஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா அப்ப அதுக்குள்ள நீங்க உங்களுக்கு அந்த எம்சி கேள்வி நிறைய இதுல இருக்கு. சரிதானே? ரைட். அதே மாதிரி நீங்க அடுத்து எழுத போற எக்ஸாமுக்குரிய கேள்விகளும் இதுல இருக்கு. அதனால நீங்க இந்த இதுல கூடிய எம்சிக்யூ கேள்விகள், ஸ்ட்ரக்சர், எஸ்ஐ கேள்வி திருப்பி திருப்பி செஞ்ச பழகினாலே போதும், உங்களுக்கு யூனிட் 1 கிளியர் ஆயிடும். இப்படி நம்ம ஒவ்வொரு யூனிட்டுக்கு முன்ன செய்ய போறோம்னு சொன்னா இப்படி டியூட்டோரியல் தருவேன் உங்களுக்கு. அப்ப நீங்க என்ன செய்யறது, அதுல இருக்க கேள்வியில செஞ்சு பாக்குறது. ஃபைனல் எக்ஸாம் நெருங்குற வரைக்கும் நம்ம அதான் செய்யறேன். அப்ப அப்படி செய்யற டைம் உங்களுக்கு என்ன செய்யும், ஈஸியாக எக்ஸாம் ஃபேஸ் பண்ணக்கூடியதா இருக்கும். இல்லாட்டி பயந்துட்டு ஏன்னா டிப்ரெஷன் ஆகி சுத்தி தெரிய வேண்டிய அவசியம் ஒன்று இல்லை. இப்ப 26 பேட்ச் புள்ளியல்ல நிலைமைகள் வந்து இப்படித்தானே இருக்கு. நான் 26க்கு ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணும்போது குறைவான பிள்ளைகள் தான். ஆனா இப்ப 100க்கு மேல பிள்ளை எழுதிக்கிறாங்க. ஸோ என்ன ரீசன்டா கடைசி டைம்ல தான் நிறைய பேருக்கு படிக்கணும் என்ற அந்த எண்ணம் வாரு. அது குறிப்பா இந்த ரிசல்ட்ஸ் வர டைம் தானே, ரிசல்ட்ஸ் வந்தது பிறகுதான் நம்மளும் படிக்கணும் என்ற ஒரு இது ஒன்று வரும். அதுக்கு பிறகு ஜோயின் ஆகி படிக்கிறேன். உண்மையாகவே மிச்சம் குறைவான பிள்ளைகளை தவிர நிறைய பேருக்கு அது எந்த ஒரு பிரயோசனம் இல்லாம இருக்கு. ஒவ்வொருத்தர் படிக்கிற மெத்தடும் வந்து வேற வேறனா எப்படி நிறைய விஷயங்கள் இருக்கு, நிறைய பேச தேவையில்லை. அப்ப இந்த கிளாஸ்ல என்ன இம்பார்ட்டன்ட் சொல்றேன் நான். சரியா? அப்ப கிளாஸ்ல படிக்கக்கூடிய எல்லா விஷயங்களும் மிக முக்கியமானது. கிளாஸ்ல மிஸ் பண்ணாதவங்க, டெய்லி கிளாஸ் ஜாயின் ஆகுங்க. கிளாஸ்ல சம்டைம் மிஸ் ஆகுதுன்னு சொன்னா அதுக்கு ரெக்கார்டிங்ஸை வாங்கி அது பார்த்துக்கொள்ளும். சரியா? இப்ப படிக்கிற விஷயம் திருப்பி நம்ம பார்க்க போறது இல்லை. அதனால மிக மிக முக்கியமான ஒரு கிளாஸா இந்த கிளாஸ் வந்து இருக்கு உங்களுக்கு. சரிதானே? ஓகே. இப்ப டியூட்டுக்கு வருவோம். இந்த டியூட் வந்து நிறைய பேர்கிட்ட இல்ல. சரியான குறிப்பிட்ட ஒரு சில பேரை தவிர நிறைய பேர்கிட்ட இருக்காது டியூட். ரைட். டியூட் இல்லாதாக்கள் பரவாயில்ல. நம்ம இதுல ஒவ்வொரு கேள்விகளை நம்ம பார்த்துட்டு போற டைம் விடைகளை நோட் பண்ணி வச்சுக்கொள்ளுவோம். நீங்க கிளாஸ்ல ஜாயின் ஆகிற டைம் நான் உங்களுக்கு இந்த டியூட்டை வந்து நான் போடுவேன். அப்ப நீங்க அதுக்கு பிறகு இந்த டியூட்ல நீங்க விடைகளை நோட் பண்ணி கொள்ளக்கூடியதா இருக்கும். சரியான? ரைட். அதனால டியூட் இல்லாத ஆக்கள் விடைகளை நோட் பண்ணி வச்சுக்கணும் வேற எங்க. சரி, பிறகு நீங்க டியூட் கிடைச்சதுக்கு பிறகு அதுல நோட் பண்ணி பார்க்கலாம். சரிதானே? ரைட். ஓகே. அப்ப இதுல வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி உங்களுக்கு 100க்கு மேல எம்சிக்யூ இருக்கும், ஸ்ட்ரக்சர், எஸ்ஐ கேள்வி எல்லாம் இருக்கும். அப்ப இதை நம்ம ஒவ்வொன்றா செஞ்சு பார்ப்போம். சரிதானே? ஓகே. ரைட். இதுல வந்து நம்ம முதலாவது பார்க்க போறது வந்து பாத்தீங்கன்னா பிள்ளைகள் எம்சிக்யூ கேள்விகள். சரிதானே? எம்சிக்யூ பல்வேறு வினாக்களை பத்தி பார்ப்போம். ரைட். ஒரு விஷயத்தை இதுக்கு போக முந்தி ஒரு விஷயத்தை விளங்கி கொள்ளுங்க. குறிப்பா எங்கள்கிட்ட கிளாஸுக்கு வர பிள்ளைகள் விளங்கி கொள்ளுங்க. அதாவது நம்ம தியரி படிக்கிறோம் தானே, நம்ம தியரி படிக்கிறது பேப்பருக்காக தான். சரியா? இப்ப நம்ம இந்த பேப்பர் கிளாஸ்ல படிக்க போறது தான் உங்களோட ஃபைனல் எக்ஸாமை டார்கெட் பண்ணி படிக்க போறோம். இதுக்கு பிறகு நம்ம படிக்க போறோம் உங்களோட ஃபைனல் எக்ஸாமுக்கு. உங்களை இப்பதானே செய்ய போறோம், நம்ம ஃபைனல் எக்ஸாமுக்கு தயாராக போறோம். சரியா? அப்ப கேள்வி மூலமாகத்தான் ஃபைனல் எக்ஸாமுக்கு தயாராகும். இந்த பாடம் மட்டும் இல்ல, உங்களோட 3 பாடத்தையும் சேர்த்து தான் சொல்றேன் நான். நல்லா விளங்கி கொள்ளுங்க. நீங்க ஃபைனல் எக்ஸாமுக்கு எப்படி தயாராகணும்னு சொன்னா வெறும் நோட்ஸை பாடமாக்கியோ கொஞ்சம் கொண்டு பாடமாக்குறேன், அது எந்த விதத்திலும் உங்களுக்கு பிரயோசனமா இருக்காது. நீங்க ஃபைனல் எக்ஸாமுக்கு எப்படி நீங்க தயாராகணும்னு சொன்னா கேள்வி செஞ்சுதான். பாஸ் பேப்பர் கேள்வி செய்யுங்க, 3 பாடத்திலையும் மாடல் பேப்பர் கேள்விகள் செய்யுங்க. சரிதானே? கேள்விகளை செஞ்சு அந்த டைம் உங்களுக்கு தியரி மாறந்தா
தியரியை பாருங்க. இப்ப நீங்க தியரி படிக்கிற இப்ப நிறைய பேருக்கு படிக்கிற மறக்குது. இப்ப நான் உட்பட படிக்கிற எல்லாரும் ஃபேஸ் பண்ற பெரிய ஒரு பிரச்சனை என்னடா, படிப்பு ஈஸியா விளங்கும், 2 நாளையெல்லாம் மறந்துடும், 3 நாளையால என்ன செஞ்சிடும், மறந்து போயிடும். அதுக்கு மிக முக்கியமான காரணம் என்னன்னு சொன்னா, நீங்க பாடமாக்குறது, அடுத்தது தியரி மட்டும் படிக்கிறது. இப்ப தியரி இப்ப படிக்கிற டைம் ஈஸியா விளங்கும். இதே நீங்க அடுத்த அதே கேள்வி நீங்க அவங்கள்ட்ட கேட்டா நீங்க கூட சொல்ல மாட்டேன். சரியா? இப்ப உங்களுக்கு படிக்கிற விஷயங்கள் என்ன அதிகமா நாளைக்கு ஞாபகத்து இருக்கணும்னு சொன்னா நீங்க அதை கேள்வியா படிங்க. தியரியா படிக்காம கேள்வியா படிங்க. நீங்க அப்படி கேள்வியா படிச்சீங்கன்னா பல நாட்களுக்கு அது உங்க மைண்ட்ல ஞாபகத்துல இருக்கு. சரிதான். 3 பாடத்துக்கு இந்த இந்த விஷயத்த அப்ளை பண்ணி பாருங்க. சரிதான். கிளாஸ் பேப்பர் செய்யறது, மாடல் பேப்பர்கள் செய்யறது, அதுல மறக்கக்கூடிய விஷயங்களை தியரில பாக்குறது. இப்படி செஞ்சா உங்களுக்கு ஒரு ஐடியா ஒன்று வரும். எப்படின்னா நம்ம உண்மையாகவே இந்த 2.5 வருஷம் படிக்கிற எல்லா விஷயமும் ஃபைனல் எக்ஸாம் வர போறது இல்லை. ஏன்னா இப்ப நம்ம படிக்கிற எல்லாம் ஃபைனல் எக்ஸாம் வருமானு கேட்டா இல்லை. அப்ப எது எது அதிகமா எக்ஸாமுக்கு கேள்வி வருது, எந்தெந்த விஷயங்களை நம்ம அதிகமா படிக்கணும், எந்தெந்த விஷயங்களை நம்ம சிம்பிளா பார்த்துட்டு போனா போதும், எந்தெந்த கேள்விகளுக்கு நம்ம எப்படி விட எழுதும், இந்த ஐடியாக்கள் நம்மளுக்கு கிடைக்கும். இந்த ஐடியாக்கள் தான் மிக மிக முக்கியம். உங்களோட ஃபைனல் எக்ஸாம்ல உங்களுக்கு வாரத்துக்கு மிக மிக முக்கியமான காரணமா இருக்கும் எதெண்டா இந்த ஐடியாக்கள். எந்தெந்த பகுதியில் அதிகமா கேள்வி வருது, எந்தெந்த அதிகமா கேள்வி வர பகுதி நீங்க என்ன செய்வீங்க, அதிகமா படிப்பீங்க. எந்தெந்த பகுதியில எம்சிக்யூ கேள்வி மட்டும் வருது, சும்மா நோமலா என்ன சிம்பிளான கேள்வியில் மட்டும் போடுறாங்க, அப்ப அதை நம்ம நோமலாவே படிக்கலாம். அடுத்தது எப்படி விட எழுதுற கேள்விகளுக்கு, ஏன்னா எப்படி கேள்வி வந்தா நம்ம எப்படி விட எழுதுற என்று தெரிஞ்சா உங்களுக்கு ஃபைனல் எக்ஸாம்ல என்ன செய்யாது, டைம் அதிகம் எடுக்காது. இப்ப உதாரணத்துக்கு ஒரு 5 நிமிஷத்துல எழுதுற கேள்விய நீங்க என்ன செய்வீர்கள், 3 நிமிஷம் 4 நிமிஷத்துல எழுதி முடிச்சிருவீர்கள். சில பிள்ளைகளுக்கு 5 நிமிஷத்துல எழுதுற கேள்வி 10-15 நிமிஷம் தேவைப்படும். எப்படி விட எழுதுன்னு தெரியாதானே, கிடக்குற எல்லாத்தையும் கொஞ்சம் எழுதி நிக்கிறேன். நான் என்னோட பேப்பர் கிளாஸ்ல பார்த்த ஒரு விஷயம் என்னன்னா, ரீசெண்டா எஸ்ஐ கேள்வி கொஞ்சம் கொடுத்தேன். அப்ப எஸ்ஐ கேள்வி உங்களுக்கு இந்த டியூட்லயே எஸ்ஐ கேள்வி இருக்கும் பின்னாலே, நான் காட்டுறேன் பாருங்க, இந்த பாருங்க, இதெல்லாம் எஸ்ஐ கேள்விகளா. ரைட், இதுல உங்களுக்கு கிட்டத்தட்ட 18 எஸ்ஐ கேள்விகள் இருக்கு. அப்ப அந்த 18 எஸ்ஐ கேள்விகள் நீங்க செய்யறதுக்கான செய்யறதுக்கு ஏற்ற மாதிரி தான் உங்களுக்கு டியூட்டும் இருக்கும். சரிதானே? அப்ப ரீசெண்டா எங்களோட பேப்பர் கிளாஸ் நான் பார்த்த ஒரு விஷயம் பாருங்க, இந்த வருஷம் எக்ஸாம் எழுதுற பிள்ளைகளா, இந்த வருஷம் எக்ஸாம் எழுதுற பிள்ளைகள் எல்லாரும் இல்ல, குறிப்பிட்ட ஒரு சில பிள்ளைகள். எக்ஸாம் வந்து நான் அடுத்த மாசம் ஜூன் வந்து முடிய போகுது, ஜூலை ஸ்டார்ட் ஆனா அங்கால ஆகஸ்ட், ஒரு மாசம் தானே இருக்கு. இந்த கேப்ல கூட ஒரு சில பேருக்கு எஸ்ஐக்கு விட எழுத தெரியா. ஒரு எஸ்ஐ கேள்வி கொடுத்தா பிள்ளைகள் கட்டுரை எழுதி வைக்குது. யோசிச்சு பாருங்க நிலைமை. எக்ஸாம் வந்து எக்ஸாம் ஒரு மாசம் தானே இருக்கு. அப்ப உண்மையாகவே இப்ப இருக்கிற காலத்துக்குள்ள எப்படி விட எழுதுறது படிக்கிறது எல்லாம் வந்து அந்த பிள்ளைகளுக்கு மிச்சம் கஷ்டமா இருக்கு. சரிதானே? அப்ப அதே நிலைமை உங்களுக்கு வரக்கூடாதுன்னு சொன்னா இந்த பாடத்துல நான் இப்ப நம்ம பாடத்தை வச்சு காய்க்கிறேன். மத்த பாடங்கள் எப்படி இருக்கு தெரியாது. ஏன்னா அப்ப 3 பாடங்களுக்கும் நீங்க இப்ப இருந்து என்ன செய்யுங்கடா, எஸ்ஏ பாட்டு இருந்தா எஸ்ஏ பாட்டுக்கு விட எழுத பாருங்க. எஸ்ஏ பகுதி தான் உங்களுக்கு அதிகமான நேரத்தை எடுக்கும். உங்களோட எக்ஸாம் வந்து 3 மணி தான். இப்ப நம்ம பாடத்தை பொறுத்த வரைக்கும் பாட்டு வந்து 3 மணி தான். 3 மணி தான் நீங்க விட எழுதி முடிச்சிடணும். ஸ்ட்ரக்சருக்கு மெசேஜ் விட எழுதணும். அப்ப இது எப்படி சாத்தியமாகும்னு சொன்னா நீங்க எழுதி பழகினா தான், நீங்க விடைகள் எழுதி பழகினா தான் உங்களுக்கு டைமுக்குள்ள விட எழுதக்கூடியதா இருக்கும். கேள்வியில கேள்வி பார்த்த உடனே விட வந்துடும். யோசிச்சு கொண்டு இருக்க தேவை, யோசிக்கிறது நம்ம டைம் போகும். அப்ப யோசிச்சுட்டு இருக்க தேவையில்ல, கேள்வியை பார்த்த உடனே விட வந்துடும். அப்ப குயிக்கா அந்த டைமுக்குள்ள நம்ம எழுதி கொள்ளலாம். அப்ப அதுக்குரிய பிராக்டிஸ் எல்லாம் நம்ம இதுல பார்ப்போம். சரிதானே? ரைட், ஓகே. அப்ப இப்படி நிறைய விஷயங்கள் இதுல இருக்கு. நம்ம அடுத்தடுத்த கிளாஸ்ல நம்ம அதை பார்ப்போம். உங்களுக்கு போக உங்களுக்கு விளங்கும். சரிதானே? அதனால சொல்றேன், கிளாஸ் எல்லாம் மிஸ் பண்ணிடுறாங்க. சம்டைம் உங்களுக்கு கிளாஸ் மிஸ் ஆகுதுண்டா ரெக்கார்டிங்ஸை வாங்கி படிச்சு கொள்ளும். அந்த கிளாஸுக்கு ரெக்கார்டிங் வாங்கும். ரெக்கார்டிங் வாங்கி அந்த படிச்சு முடிச்சு கொள்ளும். எப்படியும் நீங்க எல்லா கிளாஸுக்கும் ரெக்கார்டிங் வாங்க மாட்டீங்க. அப்படி எல்லா கிளாஸுக்கும் ரெக்கார்டிங் வாங்கி படிக்கிறதுன்றது கஷ்டமான விஷயம். அதனால இப்போ ஒரு கிளாஸ் 2 கிளாஸ் மிஸ் ஆகுதுன்னு சொன்னா ரெக்கார்டிங்ஸ் வாங்கி படிச்சு கொள்ளும். சரிதானே? ரைட், எந்த ஒரு விடயத்தையும் விடக்கூடாது. ரைட், கடைசி எக்ஸாம் நெருங்கக்குள்ள என்ன செய்யணும்னு சொன்னா நோட்ஸ் தேவைப்படும் உங்களுக்கு. அப்ப அந்த டைம் நோட்ஸ் இருக்க மாட்டான்.
அடுத்த ஒரு சில பேப்பர்கள் இருக்கும் கையில். இப்ப இந்த டியூட்டான் கடைசி டைம்ல உங்களுக்கு கிடைக்குதுண்டா, இப்ப இதுல விடைகளை நீங்க எங்க போய் பார்க்க போறீங்க? இப்ப இதற்குரிய விடைகள் எல்லாம் நான் உங்களுக்கு பிடிஎஃப் தர மாட்டேன். விடைகள் ஸ்கீம்னு சொல்லி ஒன்று அப்படிலாம் தர மாட்டேன். பேப்பர்ல தான் செய்வோம். இந்த கிளாஸ்ல தான் செய்வோம். பேப்பர் கிளாஸ்ல தான் இந்த பேப்பர் நம்ம செய்வோம். சரிதானே? இதுக்குன்னு சொல்லி தனியா கீ எல்லாம் நான் தர மாட்டேன். அதனால இதுக்கு விடைகள் உங்களுக்கு எப்படி தெரியும்? கிளாஸுக்கு வந்தாதான் தெரியும். ஏன்னா இப்படி நிறைய விஷயங்கள் இருக்கு. அதனால கிளாஸ் சம்டைம் மிஸ் ஆகுதுன்னு சொன்னா ரெக்கார்டிங்ஸ் வாங்கி பார்த்துக்கணும். ஓகே, இப்போ நம்ம எம்சிக்யூக்குள்ள போவோம். ரைட், இதுல 100க்கு மேல எம்சிக்யூ இருக்கு. இப்ப இதுல நம்ம ஒவ்வொன்றா பார்ப்போம். முதலாவது வந்து பாருங்க பார்ப்போம். முதலாவது எல்லாம் சிம்பிளான கேள்வி இல்லைன்னா, விவசாய விஞ்ஞானம் என்பதை மிக சிறப்பாக வரையறுப்பது. இப்ப இந்த கிளாஸ்ல வந்து நான் மியூட் பண்ணிருக்கிறேன்னு ரீசன் சொன்னா நிறைய பேர் ஜாயின் ஆகிறதால டிஸ்டர்பா இருக்கும். மைக்கில் அன்மியூட் பண்ணாம இருக்கும் என்ன பிள்ளைகள் ஒரு சில பேர். அப்ப அதனாலதான் நான் மியூட் பண்ணிருக்கிறேன். மற்ற கிளாஸ் அடுத்தடுத்த கிளாஸ்ல நீங்க அன்மியூட் பண்ணி பேசக்கூடியதா இருக்கும். சரியா? நம்ம தியரி கிளாஸ் எல்லாம் நீங்க நினைச்ச டைம் அன்மியூட் பண்ணி உங்க டவுட்ல கேட்கலாம். இது கொமலான ஒரு கிளாஸ்ன்றதால நிறைய பேர் ஜாயின் ஆவாங்க. படிக்கிற மைண்ட் செட் நிறைய பேர் ஜாயின் ஆவாங்க. சும்மா போய் பாப் எல்லாம் பிள்ளைகள் வரும். அப்படி வரவங்களுக்கு வந்து டிஸ்டர்பா இருக்கும். நான் மைக் அன்மியூட் பண்ணாம இருக்கும். அப்ப அதுக்காக தான் மீட் பண்ணி வச்சிருக்கிறேன். நீங்க விடைகளை சட்ல சொல்லுங்க. நம்ம அடுத்தடுத்த கிளாஸ்ல நீங்க அன்மியூட் பண்ணி பேசுற மாதிரி இருக்கும். சரிதானே? ரைட், ஓகே. அப்ப இதுல வந்து சிம்பிளான ஒரு கேள்வி என்ன, விவசாய விஞ்ஞானம்ங்கிறது என்னங்கிறது. அப்ப என்ன விட இந்த கேள்வி? என்ன விட? விட என்ன? ரைட், ஓகே, ரைட், பெஸ்ட் ஆன்சர். அப்ப இது ஒரு சிம்பிளான ஒரு கேள்வி என்ன? ரைட், ஓகே. அப்ப பெஸ்ட் ஆன்சர். விவசாய விஞ்ஞானம்ங்கிறது விவசாயத்துக்கு அடிப்படையாக அமையக்கூடிய தூய விஞ்ஞானம், பிரயோக விஞ்ஞானம் இவற்றினுடைய ஒரு சேர்மானம் தான். அப்ப தியரியா ஒரு தியரியா இருக்கக்கூடிய ஒரு விஷயத்த அதான் நம்ம தூய விஞ்ஞானம் சொல்லுவோம். தியரியா இருக்கக்கூடிய ஒரு விஷயத்த நம்ம அப்ளை பண்ணி பாக்குறோம். அது வந்து பிரயோக விஞ்ஞானம். தியரியா இருக்கக்கூடிய ஒரு விஷயம் வந்து பியூர் சயின்ஸ், அதாவது தூய விஞ்ஞானம். அதுல வந்து நிறைய விஷயங்கள் தியரியா தான் இருக்கும். ஒளித்தொகுப்பு இப்படி நடக்குது, தாவரங்கள சுவாச செயற்பாடு இப்படி நடக்குது. ஏன்னா அதே மாதிரி இந்த பொறியியல் வந்து இப்படித்தான் இயங்குது. பொறியியல் பகுதிகள் வந்து இப்படித்தான் வேலை செய்யுது. ஏன்னா இப்படி நிறைய விஷயங்கள் இருக்கு. ஒரு 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 நீர் பம்பி வந்து இப்படித்தான் இயங்குது. இதெல்லாம் வந்து ஒரு தியரியா இருக்கக்கூடிய ஒரு விஷயம். அதை நம்ம என்ன செய்வோம்னு சொன்னால் அப்ளை பண்ணி பாக்குறோம். இப்ப உதாரணத்துக்கு பரம்பரை அழகு சம்பந்தமாக நம்ம படிப்போம் தியரியில. அதை நம்ம பல உற்பத்திகள்ல ஏன்னா உணவு உற்பத்தியில வந்து அதை நம்ம பிரயோகிப்போம். அப்ப ஒரு ஒரு தியரியா இருக்கக்கூடிய ஒரு விஷயத்த நம்ம அப்ளை பண்ணி பாக்குறோம். அதுதான் விவசாய விஞ்ஞானம்ங்கிறது. அப்ப ஃபர்ஸ்ட் ஆன்சர் ஏன்னா. அப்ப இது ஒரு சிம்பிளான ஒரு கேள்வி. ரைட், அடுத்தது மிக முக்கியமான ஒரு கேள்வி. கமநல சேவைகள் திணைக்களத்தினுடைய பிரதான பணி பின்வருவனவற்றுள்ளது. ரைட், என்ன விட சொல்லுங்க பாப்போம். கமநல சேவைகள் திணைக்களத்தினுடைய பணி. ஓகே, ரைட். கொஞ்சம் பேருக்கு ஃபர்ஸ்ட் ஆன்சர், கொஞ்சம் பேருக்கு செகண்ட் ஆன்சர். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஆன்சர் வருது. வேற வேற ஆன்சர் சரி இருக்குதா? யார் சரி வேற ஆன்சர் வருதா? ரைட், ஓகே, பெஸ்ட் ஆன்சர். ரைட், ரைட், ஓகே. நிறைய பேருக்கு ஃபர்ஸ்ட் ஆன்சர் வருது. கமநல சேவை திணைக்களத்தினுடைய பிரதான பணி வெரி குட். ஏன்னா கமநல அபிவிருத்தி சட்டத்தை வந்து நடைமுறைப்படுத்துறது. கமநல சேவைகள் திணைக்களம்ங்கிறது இலங்கையில் இருக்கக்கூடிய விவசாயம் சார்ந்த சேவைகள் வழங்கக்கூடிய ஒரு அரசு நிறுவனம். அப்ப அந்த நிறுவனத்துல மிக முக்கியமான பணி வந்து பாத்தீங்கன்னா பிள்ளைகள் கமநல அபிவிருத்தி சட்டத்தை வந்து நடைமுறைப்படுத்துறது. ஏன்னா ரைட், இதுல வந்து கொஞ்சம் கவனிங்க எல்லாரும். இதுக்கு மேல் அதிகமாக இந்த கமநல சேவைகள் திணைக்களத்துல இதுக்கு இந்த கமநல அபிவிருத்தி சட்டத்தை நடைமுறைப்படுத்துறது தான் அதுல மிக முக்கியமான தொழில். ஏன்னா நம்ம தியரில படிச்சிருக்கிறோம், எல்லாரும் டியூட்டையும் இருக்கும். மறந்தாக்கள் புரோட்டி பாரு. கொஞ்சம் பேருக்கு செகண்ட் ஆன்சர் எல்லாம் வந்துருந்துச்சு. அப்ப புரோட்டி பாரு. இந்த நோட்ஸ் கொஞ்சம் பக்கத்துல வைங்க. கிளாஸுக்கு ஜாயின் ஆகும்போது நான் இந்த பேப்பர் உங்களுக்கு நீங்க ஜாயின் ஆகும்போது தருவேன். அடுத்து உங்களோட பாஸ் பேப்பர், அதே மாதிரி உங்களோட தியரி, இது ரெண்டையும் பக்கத்துல வைங்க. நம்ம விளங்கப்படுத்துற டைம் உங்களோட தியரியை புரட்டி பாரு. சரிதானே? என்னோட சேர்ந்து அப்படியே படிங்க நீங்க. ரைட், அப்ப உங்களுக்கு இது ஒரு சில நேரங்களில் நிறைய விஷயங்களும் மறக்காது இப்படி படிச்சீங்கன்னா. கேள்வி டைம் நம்ம அன்றிரவு படிச்சோம் என்ன மாதிரி ஞாபகத்து வரும். சரிதானே? ஆகவே
உங்களோட நோட்ஸ் எல்லாம் பக்கத்துல வைங்க, அதே மாதிரி பாஸ் பேப்பர்லயும் வைங்க. நான் நோட்ஸ் எல்லாம் ஒவ்வொன்றா விளங்கப்படுத்துற டைம் அதை புரட்டி பாருங்க. ரைட். அப்ப இந்த கமநல சேவை திணைக்களத்துல மிக முக்கியமான தொழில் வந்து பாத்தீங்கன்னா கமநல அபிவிருத்தி சட்டத்தை வந்து நடைமுறைப்படுத்துறது. இந்த கமநல அபிவிருத்தி சட்டம்ங்கிறது பாருங்க, எல்லா வயற்காணிகள் உரிமை, குத்தகையோட உரிமை, விளைச்சல் அறுவடை செய்து வரக்கூடிய உரிமை, விவசாய நீர்ப்பாசன முகாமைத்துவம், விவசாயத்தை பிணக்கெழுத்து இருக்கிறது, விவசாயத்தை உரிமையை பாதுகாக்கிறது. அப்ப இதுகளில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை தீர்த்து வைக்கிறது. அதான் இந்த கமநல அபிவிருத்தி சட்டம். அப்ப இந்த சட்டத்தை நடைமுறைப்படுத்துறது. அதே மாதிரி பாருங்க பிள்ளைகள், விவசாய உள்ளீடுகள் மற்றும் சேவைகளை வந்து வழங்குறது. அதே மாதிரி விவசாய வங்கிகள் ஊடாக விவசாய கடன்களை வந்து என்ன செய்யறது, விவசாயிகளுக்கு வந்து வழங்குறது. அதே மாதிரி விவசாய அமைப்புகளை நிறுவி அவற்றை பதிவு செய்யறது. அதே மாதிரி விவசாய அமைப்புகளை வலுவூட்டுறது, பயிற்சி, அறிவூட்டல் ஆகியவற்றை வந்து வழங்குறது. அடுத்தது மிக முக்கியமான ஒரு பயன் பாருங்க, 200 ஏக்கர் விஸ்தீரணத்திலும் குறைவான பிரதேசங்கள்ல நீர்ப்பாசன முறைமைகளை வந்து புனரமைத்தல். ரைட். இப்ப நான் ஒரு கேள்வி கேட்கிறேன்னா, இந்த நீர்ப்பாசன முறைகள் தானே, நீர்ப்பாசன முறைகளை நம்ம பாரிய நீர்ப்பாசன முறைகள், நடுத்தர அளவான நீர்ப்பாசன முறைகள், சிறிய அளவான நீர்ப்பாசன முறைகள் சொல்லி நம்ம பிரிக்கலாம். ஓவா இல்லையா? ஓவா இல்லையா? நீர்ப்பாசன முறைகளை பாரிய நீர்ப்பாசன முறைகள், நடுத்தர அளவான நீர்ப்பாசன முறைகள், சிறிய நீர்ப்பாசன முறைகள் பிரிக்கலாம். இப்ப இந்த கேள்வி என்னன்னா, பாரிய நீர்ப்பாசன முறைகளை பராமரிக்கிற வேலைய எந்த நிறுவனம் செய்யுது? பாப்பம் யார் விட சொல்றேன். பாரிய நீர்ப்பாசன முறைகளை எந்த நிறுவனம் பராமரிக்குது? ரைட், வெரி குட். ஒரு பிள்ளை விட சொல்லிருக்கி, சரியான விட. மற்றாக்கள் என்ன கேள்வி விளங்கிட்டா? பாரிய நீர்ப்பாசன முறைகள் தானே, பாரிய நீர்ப்பாசன முறைகளை எந்த நிறுவனம் பராமரிக்குது? பாருங்க, நீங்க ஃபெஸ்டிவல்ல படிச்ச அதே விஷயம், ஆனா கேள்வியாக உள்ள தெரியா பாருங்க. அப்ப அந்த அளவுக்கு இருக்கேன் எல்லாரும் படிப்பும், கொஞ்சம் பேரை தவிர. ரைட், என்ன விட? வெரி குட். மகாவலி அதிகார சபை. தெரியாதாக்கள் நோட் பண்ணி வச்சுக்கொள்ளும். மகாவலி அதிகார சபை. மகாவலி அதிகார சபை. ரைட். அடுத்து, நடுத்தர அளவான நீர்ப்பாசன முறைகளை எந்த நிறுவனத்துக்கு இருக்கு? நடுத்தர அளவான நீர்ப்பாசன முறைமைகளை பராமரிக்கக்கூடிய நிறுவனம் எது? நடுத்தர அளவான நீர்ப்பாசன முறைமைகளை பராமரிக்கக்கூடிய நிறுவனம். ஓகே, ரைட். ஓகே, கொஞ்சம் பேருக்கு கூட வந்துட்டு. மற்றாக்கள் விவசாய திணைக்களமா? ரைட். நீர்ப்பாசன திணைக்களம். அண்ணா, நீர்ப்பாசன திணைக்களம். ரைட். அதே மாதிரி சிறிய நீர்ப்பாசன முறைகளை பராமரிக்கிறது, சிறிய நீர்ப்பாசன முறைமைகளை எந்த நிறுவனம் பராமரிக்குது? எந்த நிறுவனம்? ரைட், வெரி குட். கமநல சேவைகள் திணைக்களம். கமநல சேவைகள் திணைக்களம். வெரி குட். ரைட். கொஞ்சம் பேர் வந்து நல்லா விட சொல்லுங்கள் பிள்ளைகள். கொஞ்சம் பேர் வந்து படிக்கலனால அவலங்குது. சட்ல போடுங்க, சட்ல போடுங்க. சட்ல போடுறது ஈஸியா இருக்கும். வாட்ஸ்அப்புக்கு போய் அங்க டைப் பண்ணி அனுப்பாம சட்ல போடுங்க. ஜூம்ல சட் இருக்கு தானே, அதுல போட்டா நான் பாப்பேனா. ஓகே, வெரி குட். கமநல சேவைகள் திணைக்களம். ரைட். அடுத்து வந்து பாருங்க, இந்த கமநல சேவை திணைக்களத்துல தொழில இந்த விவசாய காணி பதிவேட்டை பெறுறது, அதே மாதிரி ஏக்கர் வரி வந்து அறிவிடுறது, அதே மாதிரி சிறிய நீர்ப்பாசன திட்டத்துக்கான பயிற்சிகை நாட்காட்டிகள் வந்து தயாரிக்கிறது, அடுத்து பயிற்சிகை போக கூட்டம் வந்து நடத்துறது. அப்ப இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கமநல சேவைகள் திணைக்களத்தினுடைய தொழில். சரிதானே? அப்ப இது உங்களுக்கு உங்களோட எம்சிக்யூ ஸ்ட்ரக்சர் பார்ட்ல அதிகமா கேள்விக்கு வரும். சரிதானே? ரைட். இப்ப பார்த்த விஷயங்கள் எங்க இருக்குன்னா, இப்ப நம்ம பார்த்தோமே, பாரிய நீர்ப்பாசன முறைகள் எந்த நிறுவனம் பராமரிக்குது, நடுத்தர அளவானது இது, சிறிய அளவானதுன்னு சொல்லி. அது எங்க நீங்க படிச்சிருப்பீங்கன்னா, சட்டங்கள், விவசாயத்துறை சார்ந்த சட்டங்கள்ல நீர்முகாமை சட்டம், நீர்முகாமை சட்டம்ங்கிற ஹெடிங் கீழே எல்லாரும் புரட்டி பாருங்க. அந்த ஹெடிங் கீழே 1992 தேசிய நீர்ப்பாசன சட்டத்திற்கான இணைப்பு என்கிற அந்த சட்டத்துக்கு கீழே இருக்கு. அப்ப இதுல வந்து பாருங்க, இந்த சட்டத்துக்கு அமைய பாரிய நீர்ப்பாசனம் தொடர்பான உரிமை வந்து பாருங்க மகாவலி அதிகார சபையிடம் ஒப்படைப்பட்டிருக்கு. இப்ப நம்ம பார்த்த விஷயம் மகாவலி அதிகார சபையிட்டு இருக்கு.
நடுத்தர அளவான நீர்ப்பாசனம் தொடர்பான அதிகாரம் வந்து நீர்ப்பாசன திணைக்களத்துக்கிட்ட இருக்கு. அதே மாதிரி சிறிய அளவிலான நீர்ப்பாசனம் தொடர்பான அதிகாரங்கள் வந்து கமநல சேவைகள் திணைக்களத்துக்கிட்ட இருக்கு. அதுக்கு பிறகு பாருங்க 1994 இந்த நீர்ப்பாசன திட்டங்கள்ல விநியோக கால்வாய்கள், கிளை கால்வாய்கள் ஆகியவற்றுடைய பராமரிப்பு நடவடிக்கைகள் வந்து விவசாய அமைப்புகளுக்கிட்ட ஒப்படைக்கப்பட்டிருக்கு. அப்ப இது வந்து மிக முக்கியமான ஒரு விஷயம். சரிதானே? ரைட். சில நேரங்கள் எம்சிக்கு என்ன செய்யலாம், இதுல வந்து கேள்விகள் போடலாம். ரைட். அப்ப நமக்கு தெரியும் இதுல வந்து கமநல சேவை பணி வந்து கமநல அபிவிருத்தி சட்டத்தை நடைமுறைப்படுத்துறது. ரைட். அடுத்து வந்து விவசாயிகளுக்கு அந்த 2வது விடைய பாருங்களா, விவசாயிகளுக்கான ஓய்வூதிய திட்டத்தை நடைமுறைப்படுத்துறது. இது எந்த நிறுவனத்திட்ட தொழில் சொல்லுங்க பாப்பா? இது எந்த நிறுவனத்திட்ட தொழில் யாரு தெரியும்? இந்த புதுசா ஜாயின் ஆகிறார்கள், இந்த குரூப்ல ஜாயின் ஆகுங்க. இந்த குரூப்ல தான் உங்களுக்கு அடுத்தடுத்த கிளாஸ் உடைய லிங்க் மற்ற விஷயங்கள்லாம் இந்த குரூப்ல தான் போடுவேனா. ரைட். விவசாயிகளுக்கான ஓய்வூதிய திட்டத்தை நடைமுறைப்படுத்துறது கமநல சேவைகள் திணைக்களமா? ரைட், வெரி குட். விவசாய கமநல காப்புறுதி சபை. நோ நோ நோ, விவசாய கமநல காப்புறுதி சபை. நோட் பண்ணிக்கொள்ளும். எஸ், விவசாய கமநல காப்புறுதி சபை. விவசாயிகளுக்கான ஓய்வூதிய திட்டத்தை வந்து நடைமுறைப்படுத்துறது விவசாய கமநல காப்புறுதி சபை. இந்த குரூப்ல ஜாயின் ஆகாதார்கள் குரூப்ல ஜாயின் ஆகிக்கொள்ளுங்களா. நான் குரூப் லிங்க் போடுறேன், அதுல ஜாயின் ஆகிக்கொள்ளுங்க. ரைட். உங்களுக்கு தியரி கிளாஸ் வந்து போய் கொண்டிருக்கு, சரியானே? 27 பேச்சுக்கு தியரி கிளாஸ் போய் கொண்டிருக்கு. தியரி கிளாஸ்ல 9வது யூனிட் வந்து போறோம். அவை நீங்க தியரி கிளாஸ் ஜாயின் ஆகிறேன்னு சொன்னாலும் ஜாயின் ஆகிக்கொள்ளலாம். அதே மாதிரி உங்களுக்கு டவுட்கள் இருந்தாலும் நீங்க இந்த நம்பர் வந்து நான் சட்ல போட்டிருக்கிறேன், அதை நீங்க கண்டக்ட் பண்ணிக்கொள்ளும். சரிதானே? ரைட். விவசாய கமநல காப்புறுதி சபை என்ன? ஓகே. அடுத்த வந்து விவசாய உபகரணங்களை காப்புறுதி செய்தல். இது வந்து எந்த நிறுவனத்தில தொழில்? பேர்ல இருக்கேன. இது வந்து எந்த திணைக்களத்தில தொழில்? விவசாய உபகரணங்களை வந்து காப்புறுதி செய்யறது இது எந்த நிறுவனத்தில தொழில்? இந்த 3வது இருக்கிற பணி. எஸ், வெரி குட். இதுவும் விவசாய கமநல காப்புறுதி சபை என்ன? இதுவும் வந்து விவசாய கமநல காப்புறுதி சபை. இந்த 2வது விவசாயிகளுக்கு ஓய்வூதிய திட்டத்தை நடைமுறைப்படுத்துறது, உபகரணங்களை காப்புறுதி செய்யறது, இதெல்லாம் விவசாய கமநல காப்புறுதி சபை. அடுத்து ஊனமுற்ற மற்றும் வலுவிழந்த விவசாயிகளுக்கு உதவி புரிதல். இதெந்த நிறுவனம்? இந்த பணியை மேற்கொள்ளக்கூடிய நிறுவனம்? வெரி குட். எஸ், இதுவும் வந்து விவசாய கமநல காப்புறுதி சபை. விவசாய கமநல காப்புறுதி சபை. ரைட். இந்த ஒரு விஷயம் கவனிங்க எல்லாரும். நீங்க படிக்கிற நேரம், இப்ப நீங்க பாஸ் பேப்பர் கேள்வியோ அல்லது நம்ம டியூட்ல இருக்கிற கேள்வியோ அல்லது மாடல் பேப்பர் கேள்வியோ நீங்க செய்யற நேரம் 3 பாடத்தையும் சேர்த்தான் சொல்றேன். எது எது விடன்றதை பார்க்க வேணாம். சரி, இப்போ ஒரு கேள்வி வருது, உதாரணத்துக்கு இதே மாதிரி ஒரு கேள்வி வருதுன்னு வைங்களேன். இதுல எந்த விட சரியான விடன்றதை பார்க்க வேணாம். நீங்க எப்படி படிக்கணும்னு சொன்னா, ஒரு வீடு தான் சரியா இருக்க போகுது, மத்த 4 விடையும் ஏன் பிழை என்று படிக்கணும். நீங்க ஃபைனல் எக்ஸாம் வரைக்கும், நான் சொல்றது நல்லா விளைக்கணும், நீங்க ஃபைனல் எக்ஸாம் வரைக்கும் எப்படி படிக்கணும்னு சொன்னா, ஒரு எம்சிக்யூ கேள்வி வருதுண்டா அதுல ஒரு வீடு தான் சரியா இருக்கும், மத்த 4 விடையும் ஏன் பிழை என்று படிக்கும். அப்ப இப்ப பாருங்க, இதுல வந்து நமக்கு கேள்விக்கு விட 1ஆவது விட, ஆனா இந்த 2வது விட 3வது விட 4வது விடையில இருக்கக்கூடிய தொழில செய்யக்கூடிய நிறுவனம் எது நம்ம தேடுறோமா இல்லையா? அப்ப இப்படி தேடி படிங்க, மத்த 4 விடையும் ஏன் பிழை என்றதை பாருங்க. சரிதானே? இது வந்து மிக முக்கியமான ஒரு விஷயமா. நான் படிக்கிற டைம் இப்படியான விஷயங்கள், அதாவது ஏன் வந்து மத்த 4 விடையும் பிழை ஆகுது என்றதை தேடி படிச்சு அதுல நிறைய விஷயங்கள், ஏன்னா நிறைய விஷயங்கள் நமக்கு விளங்கும். அது நீங்க படிக்கிற டைம்ல உங்களுக்கு அது விளங்கும், நீங்க ஃபீல் பண்ணுவீங்க. இப்ப மத்த 4 விடை மெயின் பிள்ளைன்னு படிக்கிற டைம் நம்ம
சில தியரியல் சில தியரி பாட்டு நம்ம தொட்டிருக்க மாட்டோம், அதை நம்ம புரட்டி பார்ப்போம். சரிதானே? அப்ப இப்படி படிக்கிறது உங்களுக்கு பெரிய ஒரு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். மற்ற 3 பாடத்தையும் சேர்த்தான் சொல்றேன், இந்த பாடம் மட்டும் இல்ல 3 பாடத்திலையும் எம்சிக்யூல மற்ற 4 விடையும் என்பில என்றது தேடி படிக்கும். சரிதானே? ரைட். அடுத்து வந்து பாருங்க, அப்ப 5வது பசலைகள தரத்தை வந்து உறுதிப்படுத்துறது. இது எந்த நிறுவனத்தின சொல்லி? ரைட். எஸ், தேசிய உரைச் செயலகம். வெரி குட். தேசிய உரைச் செயலகம். பசலைகள் சம்பந்தமான விடயங்கள் வருதுண்டா அது உரைச் செயலகம் தான். என்ன? தேசிய உரைச் செயலகம். ஆகவே இப்ப இதுல இருக்கிற மத்த நாளும் வெவ்வேறு நிறுவனங்கள். ஆனா கேள்வி நமக்கு கமநல சேவை திணைக்களம்னு சொல்லும் போது ஃபர்ஸ்ட் ஆன்சர் என்ன? ஜூம் கட்டாயம்னா திருப்பி ஜாயின் ஆகிக்கொள்ளுங்களா? இதே லிங்க்ல நீங்க எந்த லிங்க்ல ஜாயின் ஆனீங்களோ அதே லிங்க்ல திருப்பி ஜாயின் ஆகிக்கொள்ளுங்க. சரிதானே? ரைட். அடுத்த 3வது கேள்வி, விவசாய அபிவிருத்தியில் பங்கு வகிக்கும் சந்தைப்படுத்தலுடன் தொடர்புபடாத நிறுவனம். சந்தைப்படுத்தலுடன் தொடர்புபடாத நிறுவனம். ரைட். திருப்பி ஜாயின் ஆகுங்க எல்லாரும். இதே லிங்க்ல ஜாயின் ஆகலாம்.